ராதே கிருஷ்ணா. பாகவதம் எல்லா வயசுக்காரர்களுக்கும் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. நிறைய வயசானவாளை பத்தி தான் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி, நிறைய பேர், விதுரஸ்துதி, எல்லாரும் வயசான காலத்துல அஜாமிலன் இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் பகவான் நான் உன் கூட இருக்கேன்னு ஒரு கேரண்டி கொடுக்குறான். இப்ப பீஷ்மர்லாம் கல்யாணம் ஆகாதவர், மனைவி கிடையாது, குழந்தை கிடையாது. ஆனா அவருடைய அந்திம காலத்துல கிருஷ்ணன் நிக்கிறார். இது ஒரு பக்கம். திருதராஷ்டிரன் பிள்ளை குட்டிகள் 100 பசங்க, பெரிய ஃபேமிலி, அவெல்லாம் செட்டில் ஆகணும்னு ஆசை. அவ பண்ண தவறுகளை கண்டிக்க நிறைய தப்பு பண்ணிட்டார். ஆனா அவரையும் சுவாமி விடல. வயசான காலத்திலையும் விதுரரை வச்சு திருதராஷ்டிரனுக்கு ஒரு வைராகியத்தை கொடுத்து பத்ரிகாசிரமம் வர வச்சு திருதராஷ்டிரனுக்கும் சத்கதி கொடுக்கிறார். விதுரர் வயசான காலம்தான், ஒரு க்ஷேத்ராடனம் எல்லாம் போறார். அப்ப கூட விதுரருக்கு உத்தவர் மூலமா கண்ணன் தான் சொல்ல வேண்டியதை சொன்னான். அப்ப கூட விதுரரை பார்த்து உத்தவன் சொல்றார், உலகமே கண்ணனை நினைச்சுண்டு உசுர விடும், ஆனா அவன் உயிரை விடுற சமயத்துல கூட விதுரா விதுரான் ஓம் பேரை தான் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கண்ணன் வைகுண்டத்துக்கு கிளம்புற சமயத்துல கூட விதுரான் நினைச்சான் அப்படின்னு தான் சொல்றார். அப்ப வயசாக வயசாக சுவாமி உங்களை நினைச்சுட்டு இருக்கார். ஏன்னா எவ்வளவு நாள் உங்களுக்கு டைம் இல்லை, நீங்க ஓடிண்டே இருந்தால், நீங்க மற்றவாளுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், மற்றவர்களுக்காக அவ்வளோ எனர்ஜி, உங்க டைம், உங்களுடைய எஃபிஷியன்சி எல்லாம் கொடுத்து, இப்போ வயசாகும் பொழுது அந்த எனர்ஜி, அந்த எஃபிஷியன்சி, அந்த டைம் எல்லாம் இல்லை. ஆனா சுவாமி அப்ப நீங்க பண்ணதெல்லாம் அவ நினைக்கிறாளோ இல்லையோ, சம்பந்தப்பட்டவர்கள், உங்க குழந்தையோ, சொந்தக்காராளோ, பந்துக்களோ, மேபி உங்க ஸ்டூடெண்ட்ஸோ, இல்லாட்டி நீங்க ஹெல்ப் பண்ணவாளோ, அவ அடுத்த பிஸியில இருப்பா, அவ அடுத்த காரியத்துல இருப்பா. ஆனா அவர்களுக்கு நீங்க பண்ணதெல்லாம் சுவாமி ஞாபகம் வச்சிருக்கார். அவர் உங்களோட இருக்கார். எப்பயும் நான் இருக்கேன், உன்னை சத்கதிக்கு அழைத்து செல்கிறேன்னு வராகமூர்த்தி கேரண்டி கொடுத்திருக்கார். ஸோ பாகவதம், பி ஹாப்பி, எல்டர்லி ஏஜ்லையும் என்னை அடையலாம், என்னை அனுபவிக்கலாம், என்னை கொண்டாட முடியும்னு காட்டி கொடுக்கிறார். அதனால ஏஜ் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே பாகவதம்ன்றது ஒரு பெரிய கிஃப்ட். ராதே கிருஷ்ணா. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.